கோபாலா கோபாலா கோகுல நந்தன கோபாலா நந்தகுமாரா நவனித சோரா பிருந்தாவனச்சர கோபாலா 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 கோகுல நந்தன கோபாலா. கடைசி பாசுரம். சுருப்பான் குழலி யசோதை முன் சொன்ன திருப்பாத கேசத்தை தென் புதுவை பட்டன் விருப்பால் உரைத்த 20 உரைப்பார் போய் வைகுந்தத்தொன்றுவர்தாமே. ஒரு 21 பாசுரம் தான் கொடுத்த பலனை பாருங்கோ. வைகுண்டத்துல போய் இருப்பார்கள் கண்ணனோடே என்கிறார். சுருப்பார் குழலி, சுரும்புனா வண்டு, வண்டு ஆர்க்கின்ற சப்திக்கின்றதான குழல் உடையவளாகிய யசோதை. தலையில பூ சூட்டின்றதுனால வண்டு இருக்கு என்றும் அர்த்தம். குழல்ல சபாவத்தினாலேயே நறுமணம் இருக்கிறதுனாலையும் வண்டு இருக்கு என்ற அர்த்தம். அந்த வண்டும் சேர்ந்து ஆர்க்கும்படியான குழல் கூந்தல் உடையவளாக்கக்கூடிய யசோதை சொன்ன இந்த பாசுரங்கள் அப்படிங்கிறார். யசோதை தன்னுடைய தோழிமார்கள் எல்லாரையும் காணீரேன்னு வந்து பார்க்கும்படியாக கூவினாள். அவள் சொன்ன இந்த பாசுரம் திருப்பாத கேசத்தை, பொதுவா ஸ்தோத்திரங்கள் இருக்கு, பாதாதி கேசாந்த ஸ்துதி அப்படின்னு பெருமாளுடைய பாதாதி கேசாந்தமான ஸ்தோத்திரங்கள் நிறைய இருக்கு. ஆனால் குழந்தையான கண்ணன பாதாதி கேசாந்தம் வர்ணித்த இந்த பாடல்களை தென் புதுவை பட்டன், வட்டர்பிரான் என்று சொல்லும்படியான புத்தூர், புத்தூருங்கிறத புதுவைன்னு சொல்றார். ஸ்ரீவில்லி புத்தூர் விஷ்ணு சித்தரா இருக்கக்கூடிய இவர் எப்படி சொன்னார் என்றால் பாசுரங்களை பார்த்தாலே தெரியறதே. விருப்பால் உரைத்த, ஆசையா சொன்னாராம். அந்த கண்ணனை சொல்லணும் அப்படிங்கிற பிரேமையோடு சொன்னதாகிய இந்த 20 21 பாடல்களையும் உரைப்பார். அவர் உரைப்பார்ங்கிறதுக்கும் வியாக்கியானம் பண்ணினார். அந்த பாவ பிரேமையோட சொன்னால் அப்படின்னு வியாக்கியானம் இல்லாம உரைப்பார். அர்த்தம் புரியறதோ புரியலையோ, வேத பாராயணம் மாதிரி சொன்னால் கூட வைகுந்தத்தொன்றுவர் தாமே, அவர்கள் வைகுண்டத்துல எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணும் பாக்கியத்தை பெறுவார்கள் என்று சொல்லுங்க. கோவிந்தநாம சங்கீர்த்தனம்.